இருக்காது. அடுத்து அந்த வசனம் சொல்லுகிறது, 4ஆம் வசனத்தில், அவனுக்கு அறிவும் இல்லையோ. யோசித்து பார்த்தீங்களா? ஈ மே பி ஹைலி இன்டெலெக்சுவல், ஹைலி குவாலிஃபைட், ஆனால் திருமறை சொல்லுகிறது, அந்த அக்கிரமக்காரனாய் மாறும்போது, கிரமத்துக்கு மாறான வாழ்க்கை வாழும்போது, யுவர் சென்ஸ் வில் கம்ப்ளீட்லி கட் ஆஃப். உங்களுடைய அறிவு அற்றுப்போம். படித்தவங்க தான். இன்றைக்கி சமுதாயத்தில் நிறைய தவறு பண்ணுறவங்களே படித்தவர்கள் தான். இந்த சைபர் கிரைம் அதெல்லாம் ரொம்ப அறிவு தேவை. உங்கள் பணத்தை என்னுடைய வங்கிக்கு மாற்ற, நம்ம பணத்தை அவன் வங்கிக்கு மாற்ற, என்னெல்லாம் புதிய ஆதார் கார்டு, புதிய பேன் கார்டு எல்லாம் அவங்க தயார் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், உங்கள் ஃபோன் நம்பரும் அவன் அதே ஃபோன் நம்பரை வாங்குகிறான், அவனுக்கு ஓடிபி வருது. அப்படியானால் அறிவாளி தான் செய்ய முடியும். என்னைக்கு தேவன் இல்லையோ, they are became arrogant. யோசித்து பாருங்கள், ஏழைகள் பணம் இன்றைக்கு சூறையாடப்படுகிறது. தினந்தோறும் செய்தித்தாளை வருகிறது, ஏடிஎம்மில், வங்கி கணக்குகளில். என்னுடைய கருத்து என்னவென்றால், அன்பால் அந்த 4ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அப்பத்தை பட்சிக்கிறது போல ஜனங்களை பட்சிக்கிறார்கள். நீங்கள் அதான் நடக்க சமுதாயத்தில் ஏழை எளியவர்கள் வங்கியிலே பணம் எடுத்து கொடுக்குற என்று சொல்லி நகையை கழற்றி வயதான முதியவர்களை வங்கியில் பணம் எடுத்து ஏடிஎம்மில் பணம் எடுத்தாருன்னு சொல்லி யோசித்து பாருங்கள், அந்த ஏடிஎம் கார்டை இவன் வாங்கி இவன் இன்னொரு ஏடிஎம் கார்டு போட்டு அதில் பணம் இல்லைன்னு சொல்லி ஜனங்களை பட்சிக்கிற மக்கள் இன்றைக்கி ஏராளம். இதெல்லாம் என்ன தெரியுமா காரணம்? காட் இஸ் நாட் தேர் இன் த லைஃப். என்றைக்கு தெய்வம் இல்லையோ, தேவன் இல்லையோ, இதுக்கு மதம் ஒரு பெரிய காரியம் அல்ல. கடவுள் தேவன் ஒரு வாழ்க்கையில் இருந்தால் அவன் வாழ்க்கையில் உண்மை இருக்கும், நீதி இருக்கும், சன்மார்க்கம் இருக்கும், அவன் சந்ததி பேர் பெற்று விளங்கும். என் பெற்றோர் ஆண்டவர் அறியாத மக்கள். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தேன். என்ற 17 வயது வரை எனக்கும் இயேசுவுக்கும் சம்பந்தமே இல்லை. படிப்பறியாத ஒரு பெற்றோர்கள். அதில் ஒன்று தெரியும், அவங்க வாழ்க்கையில் பார்த்தது நீதியை பார்த்தேன், உத்தமத்தை பார்த்தேன், உண்மையை பார்த்தேன். யோசித்து பாருங்கள், தேவனை அறியாத மக்கள் இப்படி வாழும்போது தேவனை அறிந்தவர்கள் இன்னும் அதிகமான உண்மை, அதிகமான உத்தமம், அதிகமான நேர்மை, அதிகமான சன்மார்க்கம். இன்னொரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் எப்படி தெரியுமா? 5ஆம் வசனம், நீதிமான். அன்பானவர்களே, வாழ்க்கையில் நீதி, செய்கையில் நீதி, பேச்சிலே நீதி, எண்ணங்களிலே நீதி, செயல்பாட்டில் நீதி. இன்றைக்கி அது இல்லையே. சபைக்கு போகிறவங்கிட்டே நீதி இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், சபைக்கு போகிறவங்கிட்டே ஜெபிக்கிறாங்க, துதிக்கிறாங்க, பாடுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பட் there is no righteousness of God. தேவ நீதி இல்லை. அதை கவர் பண்ணுறதுக்கு